ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ரூம் வந்து வாங்கியிருக்கோம். வெறும் 400 ரூபா தான். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கடை இருக்குது. ஸோ இங்கே இருக்கு பாருங்க அவரோட மசரு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மெக்சிகன் தமிழ். நான் உங்கள் சுஹேல். நான் இன்னைக்கு சென்னையிலேருந்து கஷ்மூருக்கு வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் சென்னையிலேருந்து கஷ்மூருக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த கஷ்மூர் தர்கால நான் என்ன பண்ண போகிறேன், எதுக்காக இங்கே வந்து இங்கே எப்படி ஸ்டே பண்ணலாம், ஸ்டே பண்ண ரூம்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபார்வர்ட் ஸ்கிப் பண்ணுவோம், ஃபுல்லாக பாருங்க. என்னோட சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கஷ்மூர் தர்கா. ஆல்ரெடி வந்துட்டு கஷ்மூர் தர்காவுக்கு சென்னையிலேருந்து எப்படி ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். அதையும் தர்கா ரீச் ஆகிட்டோம். இப்போ தர்கா உள்ளே போயிட்டு இருக்கோம். நம்ம லொக்கேஷன்லேருந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்திருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ண கூட ஈஸியாக வந்துடலாம் இங்கே. அதே மாதிரி இந்த தர்காவுக்கு வெறும் சென்னையோ தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லேருந்து இங்கே வராங்க, நிறைய ஸ்டேட்லேருந்து. அதே மாதிரி இந்த கஷ்மூர் தர்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் நெல்லூரில் தான் இருக்குது இந்த கஷ்மூர் தர்கா. இங்கே வந்துட்டு எல்லா கடையிலையும் வந்துட்டு இந்த ஜியாரத்து ஃபாத்தியா பண்ணுறதுக்கான பொருள்கள் கிடைக்கும். பூந்திலேருந்து இருக்கட்டும், அந்த மசர் மேலே போத்துற துணியாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே கிடைக்கும். அதே மாதிரி காசும் வந்துட்டு ஏமாத்தல மாட்டாங்க. ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்கும். ஒரு 5 ரூபா கண்டிப்பாக அதிகமாக தான் விற்பாங்க. பேர்ச்சப்பழம் இருக்குது பாருங்கள், ஓப்பன் டேட்ஸு, பூந்தி இருக்குது. அதே மாதிரி இந்த துணிஸ்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்துட்டு இங்கே எல்லா கடையிலையும் கிடைக்கும். இங்கே இருக்கிற கடையில் வந்துட்டு நீங்கள் பேசினா கூட வந்துட்டு நாளைக்கு ஸ்டே பண்ண கூட நம்மளுக்கு வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு ரூம்ஸ் இருக்குது, அதுக்குள்ளேயே ரூம்ஸும் இருக்குது. அதுவும் வந்துட்டு நம்ம ஸ்டே பண்ண விடுவாங்க. ஒரு நாளைக்கு 400 ரூபா தான் வாங்குறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட வந்துட்டு பேசினீங்கன்னா 400 ரூபா. அதே மாதிரி வந்துட்டு எவ்வளோ நாள் வேணால் ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 400 ரூபா, நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் ஸ்டே பண்ணிக்கலாம், எவ்வளோ பேர் வேணால் ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த தர்காவில் நிறைய பேர் அவங்களோட மன்னத்தை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருப்பாங்க. நிறைய பேர் வேண்டிய ஒரு விஷயம் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிருந்துச்சுன்னா இந்த தர்காவுக்கு வந்து மொட்டையோ இல்லை இந்த தர்காவில் வந்துட்டு 2 நாள் 3 நாள் ஸ்டே பண்ணி போகிறதா ஏதாச்சும் வேண்டியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிற வீடை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ரூம் வந்து வாங்கியிருக்கோம். வெறும் 400 ரூபா தான். நாங்கள் 4 பேர் ஸ்டே பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 400 ரூபா வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. எப்படின்னா இன்னைக்கு 12 மணி வந்தோன்னா நாளைக்கு 12 மணி கிளம்புற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ரூம் போய் சுற்றி பார்க்கலாம், ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தர்கா வந்துட்டு அங்கே தான். தர்காவுக்கு வந்துட்டு மெதுவாக போகலாம், ஈவினிங் மேலே கூட. ஃபஸ்ட்டு ரூமில் போய் ஃபுல்லாக செட்டில் ஆகிடலாம். ஸோ இவங்களோட இதுதான், இது ரூம் தான் இது. ஸோ இங்கே வந்து பேசுனீங்கன்னா இது பண்ணுவாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் ரூம்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக இது வீடு மாதிரி. இவங்க ரூம்ஸ் மாதிரி வந்துட்டு இங்கே இது பண்ணுறாங்க. ஸோ நிறைய வந்துட்டு இது இருக்குது. பே பண்ணுற 400 ரூபாய்க்கு இங்கே ரூம்ஸ் வந்துட்டு வர்த்தாக தான் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நான் திருப்பி வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வரேன். இங்கே பாருங்கள், ரூமு சின்னதாக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரூம் வந்துட்டு சின்னதாக தான் இருக்குது, பட் 4லேருந்து 5 பேர் தாராளமாக இருக்கலாம். 2 பேர் வந்துட்டு இந்த பெட்லேயும் ஒரு 2-3 பேர் வந்துட்டு கீழே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம் இந்த ரூமில். அதே மாதிரி ரூமில் வந்துட்டு லைட் ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கு, பாத்ரூம் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது. தண்ணியும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஐஸ் வாட்டரு. ஸோ அந்த கேனில் தந்துடுறாங்க. ஸோ அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேன் தான் அது. இந்த ரூமில் வந்துட்டு காற்றும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கொசு அதிகமாக இருக்குது. அதுக்கு மட்டும் ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணிக்கணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு வெளில. இங்கே வந்துட்டு முஸ்லீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயமும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த தர்காவுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே கிடைக்கும். நிறையா தொப்பீஸ் வந்துட்டு வெரைட்டிஸு கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே இந்த தர்காவில் கிடைக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கடை இருக்குது. நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு இங்கே வாங்கலாம். சீப் ரேட்டில் தான் இங்கே எல்லாமே இருக்குது. நம்ம எப்போவுமே நம்ம லோக்கலில் வாங்குகிற ரேட்டில் தான் இருக்குது. பட் என்ன ஒரு இதுனா, இங்கே மோஸ்ட்டாக யாருக்குமே தமிழ் தெரியாது, ஹிந்தி தெலுங்கு தான். ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருப்பேன். தர்காவுக்கு பக்கத்தில் வந்து சுற்றி நிறையா கடைங்க இருக்கும். ஸோ இந்த கடைங்கெலாம் வந்துட்டு நீங்கள் டீ, டிஃபனு, லஞ்சு, டின்னர் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதே மாதிரி எல்லா டைம்லேயும் கிடைக்கும். நைட்டு 11 மணி வரைக்கும் நீங்கள் நல்லா வந்துட்டு ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம் கம்ஃபர்டபுளாக. ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையாவே இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது இங்கே. ஸோ தர்காவுக்கு பக்கத்துலேயே நிறைய இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஏசி ரூமும் இருக்குது, நான் ஏசியும் இருக்குது.
ஒரு சில இடத்துல ரேட் அதிகமாக சொல்கிறாங்க, நம்மளுக்கு லக்கா என்னன்னு தெரியல, இங்கே 400 ரூபாய்க்கு அடிச்சிருச்சு ஒரு நாளைக்கு. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், தொப்பி வந்து கலெக்ஷன் நிறையாவே இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த தர்காவுக்கு மோஸ்ட்டாக யார் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேய் பிடிச்சிருக்கும். ஸோ பிளாக் மேஜிக் வந்துட்டு யார் மேலேயாச்சும் ஏவ விட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு பேய் வந்துட்டு ஓட்டுறதுக்கும் நம்ம மேலே இருக்கிற அந்த பிளாக் மேஜிக்கோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இங்கே வந்துட்டு அது ஒடிக்கிறதுக்கும் அதை கலைக்கிறதுக்கும் தான் நிறைய பேர் இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு போவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு மார்னிங் டைமில் கூட்டம் நிறையா இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏர்லி மார்னிங் நான் வீடியோ போட்டது. இப்போது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஒரு 9 மணிக்கு அப்புறமா வந்துட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இப்போ இங்கே ஜியாரத் பண்ண போகிறோம். ஜியாரத் பண்ணிட்டு பாப்பாவோட ஃபேஸ் வந்துட்டு ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஜியாரத் பண்ணிவிட்டு உள்ளே இது தர்கா உள்ள ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம அங்கேருந்து தான் வந்தோம். இப்போ தர்கா வாசலில் தான் நின்றுட்டுருக்கோம். இப்போது தர்கா உள்ளே போகிறோம். தர்கா உள்ளே பார்த்தீங்கன்னா க்ளீனாக வச்சுருப்பாங்க. பட் அவுட் சைடு வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக இல்லை. நிறைய விசிட்டர்ஸ் இங்கே வரதுனால ஃப்யூச்சரில் மேபி இன்னும் நல்லா க்ளீனாக வச்சுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு நம்ம இங்கேருந்து போகும்போது வேணால் லட்டு கூட வாங்கிட்டு போகலாம். இங்கே சேல் பண்ணுறாங்க பாருங்கள், காசு தந்து தான் வாங்கணும் லட்டுலாம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். தர்கா தான் சுற்றி வந்து நிறைய கடைங்க இருக்கும். நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணுறவங்களாம் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே வந்து லைனாக போகலாம். நம்ம உள்ளே போய் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. தர்காக்குள்ளே போகிறோம் இப்போது. இந்த தர்கா யாரோடையது பார்த்தீங்கன்னா கஷ்மூர் ஷரீஃப் ஹஸ்ரத் சையத் கரீமுல்லா ஷா காதரி. இவரும் வந்துட்டு ஒரு வழியால தான். ஸோ இவரை பார்க்கணும், இவரோட மசரை வந்துட்டு பார்க்கணுன்னு சொல்லி தான் நிறைய பேர் இந்த கஷ்மூர் தர்காவை விசிட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த தர்காவும் வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, க்ளீனாகவும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சொந்தல் அந்த டைம்லாம் வந்துட்டு இந்த தர்காவில் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா ஸ்டேட்லேருந்தும் இங்கே வந்து விசிட் பண்ணுறதுனால. ஸோ இங்கே இருக்கு பாருங்க அவரோட மசரு. ஆக்சுவலாக இதுவும் வந்துட்டு அவரோட ஒரிஜினல் மசர் கிடையாது. இவரோட மசர் வந்துட்டு மேலே இருக்குது. ஸோ அது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த மலைக்கு மேலே போய் பார்க்கலாம். மலைக்கு மேலே போய் காட்டுறேன். ஸோ பார்த்து ஜியாரத்லாம் வந்துட்டு எல்லாரும் இங்கே வச்சு தான் பண்ணிட்டு இங்கே உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. மற்ற தர்கா மாதிரி இல்லாமல் இங்கே வந்துட்டு மசரை வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. ஸோ மற்ற தர்காலாம் கீழே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 3-4 அடி வந்துட்டு மேலேயே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த தடுப்பு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க பார்த்தியா, அது மீறியும் வந்துட்டு அந்த மசர் தெரியுது நல்லா வந்துட்டு. அப்படியே கொஞ்சம் கிளம்பி வந்துட்டு நம்ம வெளியே போய் பார்க்கலாம். வெளியே வந்துட்டு இந்த காம்பவுண்ட் தாண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. காம்பவுண்ட் தாண்டி வந்துட்டு செவரு நிறையா இருக்குது. அதே மாதிரி கடைங்க வந்துட்டு சுற்றி இங்கே இருக்கும். அதையும் நான் காட்டுறேன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பூ வந்துட்டு இங்கே பூ கடையெல்லாம் வச்சுருப்பாங்களா, அவங்களே வந்துட்டு பூலாம் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குள்ள ஜியாரத்துக்கான ஸோ தர்காலாம் தாண்டி இந்த பக்கம் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஃப்ரண்ட் சைடில் சுற்றி கடைங்க இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் கடை. தேங்காய் வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. இங்கே ஃபாத்தியாலாம் வச்சுட்டு தர்காலாம் வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போய் வீட்டு வாசலில் வைப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த தேங்காய் தான் இதெல்லாம். இந்த பக்கம் வந்திங்கன்னா நிறைய கடைங்க. இப்போ நம்ம இப்படி தான் என்ட்ரன்ஸ் வந்தோம். இந்த பக்கம் தான் வந்துட்டு நம்ம உள்ளேயும் போனோம். தர்கா ஃபுல்லாக வந்துட்டு நம்ம சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வெளியே போகிறோம் நம்ம. ஃபைனலி வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஸோ என் பாப்பாவோட ஃபேஸ் ரிவீலிங் டைம்.